ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 27ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ரோமர் 12:5 அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். உங்களை பரலோகம் எப்படி பார்க்குது, இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் என்பது மிக முக்கியம். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, விசேஷமாய் சபை வட்டாரங்கள் ஒருவரை ஒருவர் எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியம். எல்லாருமே தனித்தனியாக பார்ப்பாங்க. இது வேற கோஷ்டி, அது வேற கோஷ்டி, இவர்கள் இந்த பிரிவு, இவர்கள் ஏ பிரிவு, இவர்கள் பி பிரிவு, இவர்கள் செட் பிரிவு என்று பிரித்து தனித்தனியாக கிறிஸ்தவர்களை பார்க்கிறது. நல்ல வார்த்தையில் வளர்கிறவர்கள், ஜீவனில் வளர்கிறவர்கள், கிருபையில் வளர்கிறவர்கள், வேதத்தினுடைய சரியான போதனையை கேட்கிறவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் அவயவங்கள், சரீரங்கள் என்று தெரியும். தேவனோடு நெருங்கி ஒருங்கிணைந்து ஒன்றாக ஒரே சரீரமாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவோடு ஒருங்கிணைந்து ஒன்றாக ஒரே சரீரமாக வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். எவ்வளவு ஒருங்கிணைந்து ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோமோ கிறிஸ்துவோடு, அவ்வளவாக வெற்றி வாழ்க்கை நமக்கு உண்டாகிறது. சரீரத்திலிருந்து ஒரு உறுப்பை எடுத்து போட்டு விட்டால் அது யாரும் தனியாக பார்க்க மாட்டாங்க. அவர் தூக்கி மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க. ஒரு கையே ஒரு மனுஷனுக்கு இல்லாட்டாலுமே இழந்து விட்டால் அது பெருசு இல்லை. ஒரு கை இல்லாதவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவனை மனுஷன் தான் என்று சொல்வார்கள். இந்த உடல் அவயவங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு மனமா, ஒரு ஐக்கியமா, ஒரு உறவா நம்முடைய சரீர அவயம் இருக்கிறதோ, தேவனுடைய உறவும் கிறிஸ்தனுடைய உறவும் அப்படிதான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஜெபம். இந்த உறவு இல்லாட்டா சாதா தோசை, அவ்வளோதான். புளிக்காத தோசை, அது உடலுக்கு தான் கேடு. ஜெபம்னா காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூடி பாடல்களை பாடி ஒரு 3 போதகர் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தோத்திரம் போடுவது, முடிவில் ஒரு 4 மணி 5 மணிக்கு சாப்பிட்டு போவது, இதுங்கிறது நம்ம பழகிட்டோம், நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது பொதுவான ஜெபம். அது பயனுள்ளதா பயனற்றதா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயனுள்ள ஒன்றை நாம் கண்டுபிடித்து விட்டால் பயனற்றதை நாமே ஒதுக்கி விடுவோம். பயனுள்ள ஒரு ஜெபம் என்றால் கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக ஒருங்கிணைந்து ஒன்றாக
கிளையும் கொடியுமாக இருந்து வாழ்கிறேன் என்ற அனுபவபூர்வமான வாழ்க்கையோடு உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு தெளிவான ஜெபம், பிரயோஜனமான ஜெபம். நம்ம படிக்கிற பாடமே என்னன்னா, உங்க உள்ளான ஆவியின் மனிதனுக்குள் தேவன் வாசமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19. நீங்களே தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அவர் உங்களுக்குள் குடியிருக்கிறார், வாசமாக இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தெய்வம் குடியிருக்குது. அவர் மடத்திலேயோ கோவிலிலேயோ குளத்திலேயோ ஆலயத்திலேயோ இல்லாதபடி மனிதனை தெய்வாலயமாக்கி அவனுக்குள்ள அவர் குடியிருக்கிறார். அங்கே குடியிருக்கிறபடியால் அங்கே இருக்கிறவரை தேடி கண்டுபிடிக்க எவரெஸ்ட் மலைக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த நதியும் எந்த ஆறையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எந்த குகையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உங்களை ஆலயமாக்கி, கூடாரமாக்கி, கோவிலாக்கி, மடமாக்கி, ஜபஸ்தலமாக்கி, உங்களை அபிதமாக்கி உங்களுக்குள்ள அவர் குடி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்களா? இல்லைன்னா பார்த்து வந்து குடியிருந்துட்டு இருக்கிறாரு. இல்லைப்பா 40 நாள் விரதம் இருந்தால் தான் நான் உள்ளே வந்து குடியிருப்பானா இருக்கிறாரு. இல்லை, ஆல்ரெடி அவர் உள்ளே தான் இருக்கிறாரு. நீங்கள் 3 வேளை சாப்பிட்டாலும் உள்ள தான் இருக்கிறாரு. 120 வேளை சாப்பிடாட்டாலுமே மோசை மாதிரி உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் இல்லை. அதனால் விதவிதமாக தேடினாங்க. அது நமக்கு வழிகாட்டுகிற மாதிரி வழிகாட்டி மாதிரி தினமும் தேவையில்லை. டீச்சர் தினமும் தேவையா? இல்லை. பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் டீச்சர் அங்கேயே இருந்துடுவாங்க. உபாத்தியார் தேவையில்லை, நடத்துகிறவங்க தேவையில்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தை 100 வயசு வளர்கிற வரைக்குமா நடத்துகிறவங்க தேவை? இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. பழைய ஏற்பாடு நம்மை நடத்துவதாக இருந்தது. புதிய ஏற்பாடு வந்து விட்டது. அதை விட மேலான கருத்தை சொல்லுகிறது. அன்று தேடிய விதங்கள், கண்ட விதங்கள் வேற வேற. புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு மடங்களிலேயும் கோவில்களிலேயும் குகைகளிலேயும் ஆலயங்களிலேயும் பேராலயங்களிலேயும் நதி ஓரங்களிலேயும் எவரெஸ்ட் மலை மீதும் அவர் போய் குடியிருந்து, நீ ஒரு விரதம் இருந்து அங்கு வா என்று அழைக்காதபடி, நான் கல்லுள்ள கட்டடங்களில் எங்கும் வாசம் பண்ணுவதில்லை, நீங்களே தினுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் குடியிருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிறத பாருங்கள், அவ்வளோதான். ஜபம் தானாக வந்துடும். எனக்குள்ள ஒரு மகா சக்தி, மகா பிரம்மன், மைட்டி மேன் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், உங்களுக்குள் இருக்கிறார் என்றால், எவ்வளவு நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் நலனுக்கு, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு, உங்களுடைய பதில்களுக்கு அவரை இலகுவாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒன்றும் கஷ்டமான ஒரு காரியம் இல்லை, ரொம்ப சிம்பிளான காரியம்தான். நான் இப்போ உங்களை பெரிய சுமையை சுமந்துட்டு வாங்க, அங்கேருந்து முழங்காலே வாங்க, ஒரு 10 கட்டு மெழுகுவத்தியை கொண்டு வாங்கலாம் ஒன்றும் சொல்லலை. உனக்குள்ள, உங்கள் ஆள் மனதிற்குள்ள, உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ள அவர் இருக்கிறார். தன்னோடு உங்களை ஒரே சரீரமாக வைத்திருக்கிறார் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது.
அடுத்ததாக சொல்கிறேன், உங்கள் இருதயம் ஒரு கிரவுண்டு, ஒரு மைதானம், கிரவுண்டு, மைதானம், விளையாட்டு மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு யுத்தம், ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கிறது. பிறந்ததில் இருந்து அந்த மைதானத்துக்குள்ளே தான் கோலியாத்தும் யுத்தம் செய்ய வரான். நீங்கள் தான் தாவீது. உங்களுக்குள்ளே தான் அந்த மைதானம் இருக்கிறது. உங்கள் மனம், உள்ளம், இதயம் தான் மைதானம், கிரவுண்டு. அங்குதான் கோலியாத், ஜோஷுவா காலத்தில் வாழ்ந்த ராட்சசன் இருந்தான் அல்லவா? அவன் இப்பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்கள் கிரவுண்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. உங்கள் மனதில் ஸ்தோத்திரம் வெற்றி கொள்ள முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடையும்படி, எதை செஞ்சாலும் செய்ய முடியாதபடி, நித்தமும் பயந்து வாழும்படி, உங்கள் மனசு, உங்கள் இருதயம் ஒரு கிரவுண்ட், பேட்டில் கிரவுண்ட். உங்கள் தான் அங்கே ஒரு கோலியாத்து இருக்கிறான். அவன் அடிக்கடி தோல்வியை அடையக்கூடிய எல்லா காரியத்தையும் உள்ளே இருந்து செய்கிறான். அதுதான் பிரச்சனை. சிலர் கிரகம் சரியில்லைம்பாங்க, சிலர் நாள் சரியில்லைம்பாங்க, சிலர் பலன் சரியில்லை, பிறந்தது சரியில்லைம்பாங்க. இல்லை, உனக்குள்ள ஒரு யுத்த களம் இருக்கிறது. அந்த யுத்த களத்தில் ஒரு அரக்கன் இருக்கிறான். அவன் தான் என்ன பண்ணுறான்னா, வார தொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மனுஷனுக்குள்ளே இருந்து. ஸ்தோத்திரம். அது மனசுக்குள்ளே இருந்து யுத்தம் தொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஒருத்தனுக்கு படிக்க முடியல, ஒருத்தனுக்கு படிக்க விருப்பம் இல்லை, ஒருத்தனுக்கு ஊர் சுத்த மனமாக இருக்குது, வாழ பிடிக்கல. இதெல்லாம் எங்கே? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தான். இந்த வீடு சரியில்லை, அவ சரியில்லை, இவன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மருமக சரியில்லை. இந்த யுத்தம் சைனா இந்த இந்தியா யுத்தத்தை காட்டிலும், இப்போது நடக்கிற மியான்மர் யுத்தத்தை காட்டிலும், முன்னே நடந்த வியட்நாம் யுத்தத்தை காட்டிலும், செகண்ட் வேர்ல்டு வார் காட்டிலும் மிக மோசமான ஒரு யுத்தம். உங்களுடைய ஒவ்வொரு இருதயமும் ஒரு பேட்டில் கிரவுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனசுக்குள்ள ஒரு பழைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் சாகிற வரைக்கும் அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். தாவீது கோலியாத்தை அந்த பேட்டில் கிரவுண்டில் தோல்வி அடைய வைத்தான். இயேசு இந்த பழைய மனிதனா என்பவனை சிலுவையிலே தன்னோடு சிலுவையில் அறைந்தார். ரோமர் 6:6. சாரி, ரோமர் 6:6 தான் இருக்கும். பழைய மனிதன் அவர் கூட அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி, நம்முடைய ஆள் மனதிற்குள்ள ஒரு பிரமிக்கத்தக்கவர், ஒரு பிரம்மாண்டமானவர் இருக்கிறார். மனசுக்குள்ள ஒரு பழைய மனிதன் என்ற ஒரு அரக்கன் இருக்கிறான். அதற்கு ஸ்தோத்திரம். இனி பாவத்துக்கு ஒளியும் செய்யாதபடி பாவஸ்தர் ஒளிந்து போக பொருட்டாக நம்முடைய பழைய அரக்கன், பழைய மனுஷன் அவரோடு சிலுவையப்பட்டான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தினமும் ஒரு 10 முறை 20 முறை சொல்லணும். என் பழைய அரக்கன் பிறந்திலிருந்து என் கூடயே வந்தானே, அந்த மகா பெரிய அரக்கன், பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய கொள்கை, பழைய பிடிவாதம், பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய பிரிவினை, பழைய போட்டி, பழைய கசப்பு, பழைய பாவம் என்ற இந்த புளித்தம்மா என்ற அரக்கன், இந்த பழைய மனுஷன் அரக்கன் சில் அறையப்பட்டு விட்டான். இப்போ அவன்கிட்ட ஏன் இல்லை, என் கிரவுண்டுக்குள்ளே இல்லை, என் மனசுக்குள்ளே இல்லை, என் இதயத்திற்குள்ளே இல்லை, என்னை தோல்வியடைய செய்கிறவன் இப்போ இல்லை. இந்த நிலைமை எப்போ வரும்னா,
நானும் கிறிஸ்துவும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்ற ஒரு பார்வை தான், என்ற அறிதல் தான். ஒன்று, இந்த மகாதேவன் இருக்கணும், அல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறவர், ஆதியும் அந்தமும் முடிவில்லாதவர். ஒன்று, உங்கள் உள்ளான மனுஷர்கள் அவர் இருக்கணும். அது உங்களுடைய பேட்டில் கிரவுண்டுக்குள்ளே இந்த பழைய மனிதன் என்ற கோலியாத் என்ற அரக்கன் உள்ளே இருக்கணும். அநேக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா, இந்த உள்ளான மனிதனுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சரீரமாக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் இப்படி மாபெரும் சக்திமான், மகாபிரம்மன், மறைக்கப்பட்ட ஞானம், ஆதிகாலங்கள் மறைக்கப்பட்ட கிறிஸ்து, மகிமையின் தேவனானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நானும் அவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோங்கிற எண்ணமும் இல்லை, தெளிவும் இல்லை, புரிதலும் இல்லை. மந்த மாதிரி வராங்க, மந்த மாதிரி போகிறாங்க. நடத்தவரும் மந்தையில் ஒரு ஆளாக இருக்கிறாரு. அதுதான் பிரச்சனை. கதிர்க்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு ஆற்றல் மிக்கவர், அழிவில்லாதவர், ஆதியும் அந்தமானவர் இருக்கிறார். தோல்வி மனப்பானை என்ற பழைய மனிதன் அந்த அரக்கனை அவனை காலியாக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக. தோல்வியே கொடுத்துட்டு இருக்கிற அந்த அரக்கனை, ஸ்தோத்திரம், வாழ்க்கையை சீரழிக்கிற கெடுக்கிற மனம் என்ற உள்ளம் என்ற அதற்குள் இருந்து வாழ்கிற இந்த மாபெரும் கொடி அரக்கனை, பழைய மனிதனை சிலுவையில் அறைந்து விட்டார் என்று கண்டு வாழ்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவன் இருப்பதாகவே இருந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் உயிர் போய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிப்பார்கள், நோன்பு இருப்பார்கள், விரதம் இருப்பார்கள், பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள், சபை காரியங்களில், ஆலய காரியங்களில் ஒழுங்காய் வந்து பங்கு பெறுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பேட்டில் கிரவுண்டில் ஒரு கோலியாத் நின்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான். வெளியே யாருக்குமே தெரியாது. இது உள்ளே நடக்கிற ஒரு யுத்தம். கதிர்க்கு ஸ்தோத்திரம். அப்போ தோல்வி மனப்பான்மை என்ற அந்த மனம் என்ற அவன் உள்ளதான் இருக்கிறான். வாழவே பிடிக்கல என்கிற அவன் உள்ளதான் இருக்கிறான். எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை, சாக தான் நான் விரும்புகிறேன் என்கிற அந்த அரக்கன் உள்ளதான் இருக்கிறான். கதிர்க்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் எதிர்மறையாய் வேலை செய்கிற, சாதகமற்ற முறையில் உங்களுக்குள் இருந்து கெடுக்கிற, பயமுறுத்துகிற, அச்சுறுத்துகிற, போட்டி போடுகிற இந்த பழைய மனிதன் என்ற நான் என்ற உள்ளான மனிதன் உங்கள் இதயமாகிய அவனுக்கு அதற்குள் அவன் வாழுகிறான். கதிர்க்கு ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் உள்ளே அது ஒரு பெரிய பூதகரமாக வெடிக்கும். ஒரு பெண் சொல்கிறாள், நான் கருப்பாக பிறந்துட்டேன், இது காரணமே இந்த அப்பா அம்மா தான். இது அவளுக்குள் நடக்கிற கோலியாத்தின் யுத்தம். கடைசி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை இருந்துக்கிட்டே இருக்கிறா. நான் கருப்பாக என்னை பெற்றுட்டீங்க, இன்னொரு பொண்ணையை மட்டும் வெள்ளையா நீங்கள் பெற்றெடுத்தீங்களே, என்னையா நீங்கள் கருப்பாக எடுத்தீங்க. இது அவளுக்குள் நடக்கிற ஒரு யுத்தம். அவளால் அதை மேற்கொள்ள முடியவில்லை, அவளால் அதை அழிக்க முடியவில்லை, அழித்ததையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆலயங்களுக்கு வருகிறாள், ஜெபத்தில் பங்கு பெறுகிறாள், எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெறுகிறாள். ஆனால் இந்த இன்ஃபர்டிலிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருந்து அவளை வதைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் தனக்கு செய்த அத்தனை மேன்மையான காரியங்களை ஒன்றை நினைப்பதற்கு அவளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறது. நேற்று விட சொன்னேன், என்னை விட அவர் படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்காத பெற்றோர்கள் சூனியமே வைக்கிறதாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்டவங்க ஜெபிக்கவும் வந்திருக்கிறாங்க, விடுதலை பெற்றும் போயிருக்கிறாங்க. கூட படிக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறான்னு அவனுக்கு போய் ஒரு மந்திரவாதியை பார்த்து அவன் படிக்காமல் ஆகணுங்கிறதுக்காக ஒரு சூனியம் வைக்கிற உலகமாக இருக்குது. ஏன்? இது ஒரு பேட்டில் கிரவுண்ட். அவங்களுடைய உள்ளம், மனசு, எண்ணம் பிள்ளைகளுக்கும். ஸ்தோத்திரம்.
ஒரு அழகான ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒருத்தர் பார்த்துட்டா அவனும் இவ்வளோ அழகாக இருக்கிறான், அவங்களுக்குள்ள தானாகவே ஒரு யுத்தம் நடக்குது. நம்ம ஏன் இப்படி நீல பல்லோட ஸ்தோண்டாவதாக 4 முடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தலம் முழுவதும் முடியலையே அப்படி சொல்லி இதை நினைச்சு அவன் யுத்தத்தை செத்துக்கிட்டே இருக்கிறான், அனுதினமும் செத்துக்கிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். என்னை விட அவன் பணக்காரன், என் தம்பி என்னை விட பணக்காரன். நான் 35 ஆண்டுகளுக்கு மேலான 1984 ஆண்டு ஒரு வீட்டில் வாடகை இருந்தேன். அந்த வீடு ஒரு 100 ரூபா வாடகை. அன்னைக்கு கால் பவுன் நகை, அரை பவுன், கால் பவுன் நகை வாங்கலாம். அன்னைக்கு ஒரு கால் பவுன் இல்லை, கால் பவுனோட கூட வாங்கலாம் 100 ரூபாய்க்கு. ஒரு பவுனே 350-400 தான் விற்றுக்கிட்டு இருந்தது. அது ஒரு 500 ரூபாய்க்கு விற்கும். அந்த 100 ரூபா இருந்தாவே நம்ம ஒரு கால் பவுன் நகை வாங்கலாம். அதான் அந்த வீட்டுடைய வாடகை. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் வீடும் தம்பி வீடும் ஒரே மாதிரி இருக்கு. அண்ணன் என்ன செய்கிறாருன்னா, தம்பி வீடோட நம்ம வீடு பெருசாக இருக்கணும்னு சொல்லி சும்மா வெறும் செங்கலை வைக்கிறாரு மேலே. அது வச்சுட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. இது உள்ளுக்குள்ளே நடக்கிற யுத்தங்கள். அண்ணனை காட்டிலும் தம்பி ரொம்ப மேலே இருக்கிறான், யாரும் பார்த்துட, பெரிய வீடாக இருக்குன்னு பார்த்துடக்கூடாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிரைஸ் காட். இந்த எண்ணங்களில தான் இந்த அரக்கனே இருக்கிறான், இந்த உள்ளத்தில் தான் அரக்கனே இருக்கிறான். என்னை விட அவங்க அழகு, என்னை விட படிச்சிருக்கிறான், என்னை விட சம்பாதிக்கிறான், எனக்கு பின்னால் வந்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் அவனும் ஒன்றா படித்தான், அவன் பார் எப்படி இருக்கிறான், கல்யாணம் கட்டி 4-5 பிள்ளையோடு இருக்கிறான், நான் பார் இப்படி இருக்கிறேன் பார் என்று இந்த தோல்வி என்ற எண்ணங்களில் இந்த தோல்வியை கொடுக்கிற, தோல்வியான எண்ணங்களை கொடுக்கிற, டிஸ்கரேஜ் பண்ணுகிற, சாதகமற்ற எண்ணங்களை விதைக்கிற, இதை கொண்டு யுத்தம் செய்கிற ஒரு அரக்கன் உள்ளே இருக்கிறான். அவன் தான் பழைய மனுஷன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குள்ள ஒரு முடிவில்லாதவர் இருக்கிறார், உங்களோடு இணைக்கப்பட்டவர் இருக்கிறார். நீங்கள் அவரோட செடியில் கிளையாக இருக்கிறீங்க, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சரீரத்தில் ஒரு பார்ட்டாகவும் இருக்கிறீங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஸ்தோத்திரம் உண்டாவதாக படைப்பில் சிறிதாக இருக்கிற ஒரு செடி, நான் அந்த செடி. ஸ்தோத்திரங்கிறார். படைப்பில் சிறிதாக இருக்கிற சிறிய ஜீவனாக இருப்பது தான் ஒரு செடி. மனிதன் அதை விட பெரியவன், ஒரு செடியை விட மிருகம் அதை விட பெரியது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு செடியை விட மீன் அதோடு பெரியது. ஏனென்றால் செடி வச்ச இடத்துல இருக்கும், மீன்லாம் நீந்தும், பறவை பறக்கும், மிருகம் நல்லா நடமாடும், வேட்டையாடும், எல்லாம் செய்யும். செடி சாதாரண ஒரு ஜீவன் தான். அந்த ஜீவனுக்கு தன்னை ஒப்பிட்டு தான் நீங்கள் அதனுடைய கிளையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு நான் செடின்னு சொல்லலை, நான் உலகத்தை ஜெயித்தவன் என்று சொல்லுகிறார், நான் மரணத்தை ஜெயித்தவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் உயிரோடு எழுவதற்கு முன்பாக நான் சின்ன ஒரு மனுஷனாக வந்தேன், ஒரு செடி போல இருந்தேன். என்னோடு நீங்கள் கிளையாக இருக்கிறீங்க. நான் இப்போ நான் மரித்து உயிர்த்தெழுந்த அதிகாரமுடையவனாக இருக்கிறேன். உலகத்தின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் மரித்து உயிர்த்தெழுந்த மனிதன். என்ன உங்களை என் சரீரத்தில் ஒரு பாட்டாக வச்சிருக்கிறேன், ஒரு அவயமாக வச்சிருக்கிறேன். என் சரீரத்திற்கு என்ன அதிகாரம், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ சரீரமாக இருக்கிற உங்களுக்கும் அதே அதிகாரம் இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை சரீரமாக நான் வைத்து நான் உன்னை என்னோடு இணைத்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை விட பெரியவன் எவனும் கிடையாது. ஆற்றல் மிக்கவர் நான் உனக்குள்ள இருக்கிறேன். என் சரீரமாக இருக்கிற, என் சரீரம் மரித்து உயிர்த்தெழுந்தது, அதில் இருக்கிற அதிகாரம் அளவில்லாதது. நான் உன்னை ஒரு கிளையா வைக்காம ஒரு சரீரமாக என்னோட வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே உன் ஆற்றல் பெரியது, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிற சக்தி பெரியது. ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உனக்குள்ளே நடக்கிற அந்த யுத்தத்தில் நீ தோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறியணும்னா அவரோடு சரீரமாய் இணைந்து, அவரோடு ஒன்றிணைந்து கலந்திணைந்து ஜெபிக்கிற ஜெபந்தான், அந்த உறவு தான் இந்த வாழ்க்கை தரும். அப்போ தினமும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் ஒரு புண்ணாக்கு, நான் ஒரு மண்ணாங்கட்டி,
நான் ஒரு செடி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு அழுகி போன முட்டை, நான் ஒரு மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக மனுஷனை பார்க்கணும் மனுஷன் தன்னை பார்த்து கொள்ளுகிறான். எவ்வளோமா தன்னை கீழாக பார்க்கணுமோ மனிதன் தன்னை கீழாக பார்த்து அதிலையும் தோல்வி அடைகிறான். ஒருவன் பெருமை பிடித்து பெருமை யுத்தத்தோடு தோல்வி அடைகிறான். ஒரு ரொம்ப தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லைங்க, பிரைஸ்கா, நான் கிராமத்தில் இருக்கிறாங்க, நான் காலனியில் இருக்கிறாங்க, எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஏழைங்க, நாங்கள் தெருவில் குப்பை பொறிக்கு தாங்க வாழ்கிறோம், நீ எதவா இரு, கடவுள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சரீரம், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரீரங்கிறாரு, நீ அதை பாருப்பா, முடிவில்லாதவர் நான் உனக்குள்ள இருக்கிறேன், ஆதியும் அந்தமானவர் நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னை என் பார்ட் ஆஃப் சரீரமாக என் சரீரத்தின் அவயமாக நான் உன்னை மாற்றி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை விட சிறந்தவன் யாரு இந்த உலகத்தில்? இந்த பாக்கியத்தை பெற்ற உன்னை விட சிறந்தவன் யாரு? நீ அறிவில் ஆற்றவனாக இருக்கலாம், ஆற்றலோடாக மாறலாம், புத்தியில பிரைஸ் காட் சிறந்தவனாக மாறலாம், அறிவில நீ பிரைஸ் காட் பல காரியத்தை ஆற்றல்களை உண்டாக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உனக்குள்ளேருந்து உனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறேன், உனக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறேன். நீ எந்த அரக்கனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்வு மனப்பான்மை அவசியம் உனக்கு அந்த அரக்கன் உனக்கு அவசியம் இல்லை. போட்டி பொறாமை என்ற அரக்கன் உனக்குள்ள அவசியம் இல்லை. நீ என்னுடைய சரீரத்திற்குள் ஒரு பகுதியாக இருக்கிற என்று அறிந்து என்னோடு உறவாடு. என் ஆற்றல் உனக்குள் வரும், என் வல்லமை உனக்குள் வரும். பிரைஸ் காட். நீ உன்னை விட ஒரு சிறந்தவன் இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு நீ ஆற்றல் படைத்தவனாய் மாற முடியும் என்ற ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் ஜெபம். சீக்ரெட் ஆஃப் பிரேயர் என்பது இதுதான், ஜெபத்தினுடைய ரகசியம். உங்களுக்கு இந்த பிரேயர் பிடிக்குதா? வந்து கத்திட்டு 4 குறிப்பு ஜெபம் ஒன்று போகிறது பிடிக்குதா? நீங்கள் 100 வருஷம் செஞ்சாலும் சரி, அது பயனுள்ளது போல் தெரியும், நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் இது அப்படல்ல. இது ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கலந்து இணைந்து வாழ்கிற ஒரு ஜெப உறவு. இதுதான் பெஸ்ட். இதுக்குள்ள இந்த பேட்டில் கிரவுண்டுக்குள்ள இயேசுநாதரை தவிர, ஆற்றல் மிக்க தவிர இன்னொரு எதிரி அங்கே உள்ள இல்லை, அங்க இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள இந்த ஆற்றல் மிக்கவரும் அல்பாவும் உபேகமானவரும் ஆதியும் அந்தமானவரும் எனக்குள் இருக்கிற தினமும் பார்த்து உங்க மனதை தட்டி எழுப்பணும், உங்க ஆவியை தட்டி எழுப்பணும். 4:4 இந்த உலகத்தின் உள்ளவர்களை காட்டும் எனக்குள் இருக்கிற பெரியவர், இந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், தூதர்களை காட்டிலும் பெரியவர், எலியாவை காட்டிலும் பெரியவர், மோசையை காட்டிலும் பெரியவர். ஸ்தோத்திரமிடாவதாக. எனக்குள்ளே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்ற திட்டவட்டமாக இருக்கும் பொழுது இந்த உள்ளுக்குள்ளேயே போராடி சீரழிக்கிற எந்த அரக்கனும் உள்ளே இருக்க முடியாது. குடிகார அரக்கன் இருக்க முடியாது, விபச்சாரக்காரன் என்ற அரக்கன் இருக்க முடியாது, பணாசை என்ற அரக்கன் உள்ளே இருக்க முடியாது, புத்தி கெட்டவன் என்ற அரக்கன் உள்ளே இருக்க முடியாது, கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ வைக்கிற அந்த அரக்கன் உள்ளே இருக்க முடியாது, தகாத ஆசைகளை பின்பற்றி போகிற அந்த அரக்கன் உள்ளே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்க ஒரு ஜம்புவான் உங்களுக்குள் இருக்கிறார், ஆற்றல் மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார், கேடகமானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்மலை ஆனவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். glory to God. ஆகவே நீங்கள் இப்பொழுது அவருடைய சரீரம், அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதி. நீங்கள் அவரோடு கலந்து இணைந்தவர்கள், மிக்ஸ் ஆனவர்கள், ஒரே ஆவியாக இருக்கிறவர்கள் என்ற கண்டுபிடிப்பு தான் ஜெபத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அனுபவம் இருக்கும் பொழுது மத்திய 16:8 படி பாதாளத்தின் வாசல்கள் உங்க பாதத்துக்கு கீழே, இப்படி ஆற்றல் மிக்கவர், தன்னுடைய சரீரமாக உங்களை மாற்றினவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற அறியல் வரும்பொழுது மத்திய 16:18 படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நல்லா கவனிங்க. மத்தேயு 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வரை குறித்து உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அற்ப விசுவாசிகளே. நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு யுத்த குலம் இருக்கிறது. அதுதான் யோசனை, அதுதான் எண்ணம், அதுதான் மனம். அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நம்பிக்கைகளை உள்ளே உண்டாக்கி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே உங்களுக்கு அவன் நம்பிக்கை உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களை ஒரு ஸ்டெப்பு கீழானவர்களாக உங்களை பார்க்க சொல்லும். எந்த தகுதியும் இல்லாதவர்களாக உங்களை பார்க்க சொல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த பேட்டில் கிரவுண்டுக்குள்ள இருக்கிற இந்த அவிசுவாசம், நம்பிக்கையற்ற தன்மை அத்தனையும் என்ன செய்யும் என்றால், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும், வீட்டுக்குள் இருந்தாலும், வெளியே இருந்தாலும் அத்தனையும் தோல்வி அடைய செய்யும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் தான் தோல்வி அடைகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தோல்வி ஏன் அடைகிறார்கள்? தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அவங்க மைதானத்தில் படைத்தவர் இல்லாதபடி, அவங்க மைதானத்தில் நான் சொன்ன இந்த கோலியாத் என்பவன் உள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேறு எங்கேயும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவம் வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுடைய வாழ்க்கையே மாற்றங்கள் அடைகிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவன் பெரியவன் எவன் சிறியவன் சீஷர்களுக்குள்ளே இருந்தது. எவன் பெரியவன் எவன் சிறியவன் என்கிற யுத்தம் அவங்களுக்குள்ளேயுமே இருந்தது. ஸ்தோத்திரம். யார் இவன் பெரியவனா அவன் பெரியவனா என்ற விஷம் என்ற அந்த எதிர்மறையான காரியங்கள், சாதகத்தன்மையற்ற காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இந்த காரியங்களாம் இருக்கும் என்றால் அவன் எங்க இருந்தாலும் சரி தோல்வி அடைந்து கொண்டே இருப்பான். எங்க இருந்தாலும் சரி அவன் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பான். எங்கிருந்தாலும் சரி இவனால் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே பலவிதமான கலவரங்கள் உண்டாகிறது, கலவர எண்ணங்கள் உண்டாகிறது, கலவர சுபாவங்கள் உண்டாகிறது. உள்ளுக்குள்ளே நடக்கிறது. கூட 10 பேர் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு கலவர சுபாவங்கள், கலவர எண்ணங்கள், ஒரு மனுஷனுக்கு ரெபெலியன் ஸ்பிரிட் உள்ளிருந்து அது யுத்தம் செய்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதுக்குள்ளே எப்பொழுதும் தர்க்கம் என்ற ஒரு போட்டி உள்ளே இருந்து கொண்டே இருக்கு. தர்க்கம் என்கிற ஒரு போட்டி உள்ளே இருந்து கொண்டே இருக்காது. இதெல்லாம் ராட்சச ஆவிகள் வேலை செய்யும். இந்த ஆவிதான் சவுல் ராஜாவிடத்திலும் இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் தான் பெருசா இருக்கணும், நான் தான் சிங்காசனத்தில் இருக்கணும். இவன் ஒரு பொடி மனுஷன், இவன் அதில் வர அவன் நினைச்சே பார்க்கல, அவன் அதில் வர விரும்பவே இல்லை, அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த பிரைஸ் காட் யுத்தம், தர்க்கம் பண்ணுகிற யுத்தம், போட்டி போடுகிற யுத்தம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவநம்பிக்கை என்ற யுத்தம், இதெல்லாம் உள்ள ஒரு கிரவுண்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவிசுவாசம் என்ன யுத்தம் உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்குள்ளே போட்டி போடுகிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட ஸ்பாவங்களுடைய சவுல் அரசனால் அதை வெற்றி பெற முடியவில்லை. காயினால் வெற்றி பெற முடியவில்லை. அவனை ஏற்றுக்கிட்டார் ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொள்ளலையே. வாத்தியாரு அவனை நல்லவன் சொல்லிட்டாரு, என்னை சொல்லலையே. ஆஃபீஸில் அவனை மெச்சி பேசுனாங்களே, என்ன பேசலையே. அதனால் மதியம் சாப்பாடும் போச்சு, சாயந்தரம் காஃபியும் போச்சு, டீயும் போச்சு. வீட்டில் போகும்போது வண்டியில் வேகமாக போய் எங்கே இடிச்சுக்கிட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூட் அவுட் ஆகி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், ஆற்றல் மிக்கவர். அவரோடு இணைந்து இருக்கிறீங்க, அவருடைய சரீரமாக இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள் ஆவியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அவர் இருக்கும்போது நமக்குள்ள வாக்குவாதமும் வேண்டாம், போட்டியும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம், ஏவன் முன்னேறாங்கிற எண்ணமும் வேண்டாம். பிரைஸ் காட். அவனை பாராட்டணுங்கிறது எண்ணமும் வேண்டாம். அவன் இப்படி முன்னேறிக்கிட்டே போறாங்கிற எண்ணமும் வேண்டாம். ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரியவரே இருக்கிறாரு, அதை விட இந்த உலகத்துல வேற எது சிறந்தது என்ற ஜெபிக்கிறவங்களுக்குள்ள இந்த நிலைமையெல்லாம் மாறினா அதுதான் ஜெபத்துடைய ரகசியம். அவங்க வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும், உலகத்துக்கு வெளிச்சமான வாழ்க்கையா, பூமிக்கு உப்பான வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பின உடனே ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும்
ஆண்டவரே, என் அறிவுக்குள்ள நான் உங்களுடைய சரீரமா இருக்கிறேன், நீர் எனக்கு தலையாக இருக்கிறீர் ஆண்டவரே, நான் பார்ட் ஆஃப் பாடி ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தின் ஒரு அவயமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த அறிவில், இந்த புத்தியில், இந்த உள்ளத்தில், இந்த எண்ணத்தில், இந்த மனதில் நீங்கள் முழுதும் வாக்குவாதம் இருக்கணும் ஆண்டவரே. நான் தர்க்கமனராக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இதுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உள்ள நுழையக்கூடாது ஆண்டவரே. இதற்குள்ள ஒரு போட்டியும் பொறாமையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. இதற்குள்ள ஒரு கெட்ட சக்திகள் வரக்கூடாது ஆண்டவரே. எதிர்மறையானது எனக்குள்ள வரக்கூடாது, சாதகமற்றதெல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே என்று காலையில் எழுந்த உடனே ஒரு தீர்மானத்தோடு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா இந்த கோலியாத்து சீக்கிரமா விழுந்துருவான், செத்துருவான், செயலைப்பட மாட்டான். எந்த விதத்திலும் எதிர்மறையான சாதகமற்ற நம்பிக்கற்ற தன்மை வரக்கூடாது ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நான் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் செஞ்சு போட்டி போட்டு நான் வாழ விரும்பல ஆண்டவரே. நான் உங்களுடைய சரீரமாக இருக்கிறேன், உங்களோடு இணைஞ்சு இருக்கிறேன், உங்களோடு ஆவியாக இருக்கிறேன். ஓ காட் ஸ்தோத்திரம். எந்த விதத்திலையும் நான் சோம்பேறித்தனத்தை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நான் கற்றுக்கொள்வதை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எந்த விதத்திலையும் நான் முன்னேறாமல் இருக்கிறத விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இதை செஞ்சா நான் தோத்து போயிடுவேன், இதை செஞ்சா எனக்கு நஷ்டம் வந்துடும், இதை செஞ்சா இன்று எதிர்மறையான காரியத்தை நான் இன்று முழு சிந்திக்க மாட்டேன் ஆண்டவரே என்று ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் ஜெபத்துடைய ரகசியத்தை அறிந்து பிரைஸ் காட் இப்படி தங்களை ஒப்பு கொடுத்துட்டாவே இந்த அரக்கம் எல்லாம் காலி ஆகிருவான். தினமும் கொள்ள வேண்டியது இந்த அரக்கனை தான். தாவீது கொண்டது மாமிச அரக்கன், நாம் கொள்ள வேண்டியது எண்ணங்களில் இருக்கிற ஸ்பாக அரக்கன். ஐம்புலன்களில் நமக்கு ஐம்புலன்கள் இருக்கிறது. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் இது. பிசாசு உலவுகிற சுடுகாடா மாறிட்டு மனுஷனுக்கு. எப்படி? இந்த ஐம்புலனுக்குள்ளையும் பிசாசு உலாவுகிற ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. சுடுகாடுல என்ன இருக்கும்? எல்லாம் பண நாட்டமும் சாம்பலும் அமைதியா ஒருத்தரும் இல்லாம அப்படி கிடக்கும். அனாதியா கிடக்கும். மதியம் 12 மணிக்கு மேல கூட போக பயப்படுவான். ஐயோ 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பிசாசு அடிச்சிடும் ஆம்போம். 6 மணிக்கு மேல அந்த பக்கம் போக மாட்டான். ஐயோ ஐயோ பாப்பா பாப்பா பேய் இருக்குயா அப்படிமா. அவங்க அப்பாவை பத்திச்சுட்டாலும் சரி, அம்மாவை போச்சாலும் சரி, அம்மா எழும்பி வந்துடுவாடா அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவான். கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேற ஒண்ணுமே இல்லை. யாராவது ஒருவர் அங்கே போய் ஒரு வெள்ளை துண்டை போட்டுட்டு ஒரு கல்ல உட்காந்தா போதும், அந்த பக்கம் ஒருவன் கார்லாம் வந்தா ரிவர்ஸ்லேயே போயிடுவான், வெள்ளையா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே கிட்ட போய் பார்ப்போமேங்கிற ஒரு மூளை வேலை செய்யாது. கதற்கு ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்டது என்னோட தேவ சமூகத்தில் அனைவருடைய உள்ளங்கள் பிசாசு உலாவுகிற ஒரு சுடுகாடு போல இருக்கு, மயான காடு போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிற லேகியன் முழுவதும் உள்ளதான் உலாவிட்டு இருக்கிறான். யாருக்குள்ள? பேட்டில் கிரவுண்டுக்குள்ள, இதயமாகிய அந்த மைதானத்துக்குள்ள நிறைய கோலியாத்து சுத்தி சுத்தி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கோலியாத்தும் இந்த லேகியன் தான் உள்ள நடனம் ஆடி இவனை கெடுத்துக்கிட்டே இருக்கு. இவனால தன்னுடைய மனதிற்குள்ள ஒரு மனம் என்ற அந்த கிரவுண்டுக்குள்ள, அந்த பிரைஸ்கா யுத்த களத்திற்குள்ள இந்த கோலியாத்தோட இந்த லேகியனோட யுத்தம் பண்ணி அவனை தோக்கடிக்க முடியல. இந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளேயும் எண்ணங்களுக்குள்ளேயும் சிந்தைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பல ஆயிரம் கோலியாத்துகளும் பல ஆயிரம் லேகன்களும் உள்ள இருந்து அவனை கெடுத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறான் பிறந்தது முதல். இதுதான் யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க தான் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு? மரித்த வீழ்த்திழந்து உங்களை ஒரே சரீரம் ஆக்கிறது. டே என்கிட்ட மோதரா பார்க்கும். அவன் முன்ன தனியா இருந்தான்டா, என்னை அறிவதற்கு முன்பதாக அவன் தனியா இருந்தான். இப்பொழுது இந்த மகன் தனியாக இல்ல, என் சரீரமாக இந்த பூமியில இருக்கிறான், என் அவயமாக இந்த பூமியில் இருக்கிறான். அவனோட நீ மோத முடியுமா? ஆற்றல் மிக்கவர் நான் அவனுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது தெரியாம கோலியாத்துக்கும் அரக்கனுக்கும் இடம் கொடுத்துட்டு நிறைய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஸ்தோத்திரம். எப்பொழுது அறிதல் வருதோ அப்பொழுது மாற்றங்கள் உண்டாகும். கிறிஸ்தவர்களுக்கு தேவை ஜெபம் இல்லை, முதல்ல நல்ல அறிதல் வேணும். சிலுவையில் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் ஜெபம் வேணும். என்னை ஒரு ஒரே மாமிசமாய் ஒரே சரீரமாக்கி விட்டால் நான் அவரோடு இணைந்திருக்கிற எந்த தீய சக்தியோ தீய எண்ணங்களோ கெட்ட அரக்கன்களோ லேகியன்களோ எனக்குள்ள வர முடியாது. அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்டா நான் இருக்கிறேன் என்ற தெளிவு அறிதல் வந்துட்டா அதை தான் நினைச்சு அதுதான் என் வாழ்க்கை, நான் அப்படிதான் இருக்கிறேன்னு நினைப்பாங்க. அதுதான் இல்லையே, அதுதான் சொல்லிக் கொடுக்கலையே. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்கள் ஆள் மனதில் உங்கள் ஆவியின் மனதில் ஆவியானவர் கூடியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பலத்தை பெற வேண்டுமோ, என்ன சக்தியை பெற வேண்டுமோ, என்ன ஜெயத்தை பெற வேண்டுமோ ஒவ்வொன்றையும் உங்களுக்குள் இருந்து அவர் கொடுத்து உங்களை மேற்கொள்ள வருகிற இந்த கோலியாத்துகளையும் இந்த லேகியோன்களையும் உங்களை கொண்டே வீழ்த்துகிறார். அவர் உங்களுக்குள் குடியிருக்கிற நோக்கமே அதுதான் காரணம். உன்னால முடியாது, நீ எத்தனை நாள் விரதம் இருந்தாலும் சரி முடியாது, எந்த மடத்துல போய் இருந்தாலும் உன்னால முடியாது, எந்த கோயில் குளத்துல போய் உட்கார்ந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தாலும் உன்னால் அவனை தோக்கடிக்க முடியாது. நான் உன்னை சரீரமாக்கிறேன், நான் உன்னை என் சரீரமாக்கிறேன். ஸ்தோத்திரம். என் சரீரமாக்கி என் பலத்தை உனக்கு கொடுக்கிறேன், என் அறிவை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன், என் சம்பூர்ணத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ என்ன செய்ய? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் நாமத்தினால் அவனை வீழ்த்து, உன்னை என்னுடைய சரீரமா பாரு, என்னோடு இணைந்திருப்பதாக பாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கியத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆகவே நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே. கோலியாத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, லேகியோனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சுடுகாடு இல்லை, அவன் எனக்குள்ள வந்து உலாவ. நான் தேவாலயமாக்கப்பட்டவர். நீர் எனக்குள் உலாவுகிறீர், எனக்குள் தங்கி இருக்கிறீர். இதுதாங்க ஆற்றல் உள்ள ஜெபம். இதுதான் ஆற்றல் உள்ள ஜெபம். எதற்கு ஸ்தோத்திரம். இது வந்துவிட்டால் வேற எந்த பிஸ்னஸ் அங்கே நடக்காது. கதிருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தான் படித்து முடிச்சிட்டான், அவனுக்கு வேலை கிடச்சிட்டு. இந்த யுத்தம்லாம் உள்ளே இருக்காது. இப்பொழுதுதான் இந்த வியாபாரம் ஆரம்பித்தான், ஓஹோன்னு போயிட்டான். இந்த எண்ணம் இருக்காது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். என் பிள்ளைங்களாம் சர்ச்சைக்கு போதுங்க, ஒன்றும் படிக்கலை, வருஷம் வருஷம் பெயலாம் வரான். ஆனால் இந்த ஃபேமிலிக்கு இப்போ தான் உள்ள நுழைஞ்சாங்க, படித்தாங்க, பெரிய படிப்புக்குள்ளே போயிட்டாங்க. இந்த யுத்தம்லாம் இருக்கவே இருக்காது. கதிருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் கா. பாரியா, அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க, கோபுரமா இருக்கிறா, மங்களகரமா இருக்கிறா, என்ன ஆசீர்வாதமாக இருக்கிறா. இந்த யுத்தம் எல்லாம் உள்ளே இருக்காது, உள்ளே இருக்காது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரிட்டுக்கா. நான் எத்தனை வருஷம் போறேன், எனக்கு இந்த நோய் வந்துட்டு, நாங்கள் மூப்பராக இருந்தேன், நாங்கள் மூப்பத்தியாக இருந்தேன். பிரைஸ்கா. நான் பெண்களுக்கு தலைவியாக இருந்தேன், ஆண்களுக்கு தலைவினாக இருந்தேன், சுவிசேஷ தலைவனாக இருந்தேன் சபைக்குள்ள. இப்போ எனக்கு இந்த பெரிய கொள்ள நோய் வந்துட்ட, நான் என்ன பண்ணேன்? இந்த யுத்தம்லாம் உனக்கிட்ட இருக்காது. அவன் ஒருத்தன் எப்போ ஒருத்தன் வருவான், அவன் கல்லாட்டம் இருக்கிறான், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், பொண்டாட்டி பிள்ளையோட குபேரனாக இருக்கிறான். நான் இந்த சர்ச்சுக்கு எவ்வளோ உழைச்சேன், நான் தேஞ்சி போய் நோயோடு படுத்திருக்கிறேன். இந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. ஏன்னா தன்னை யாருன்னு இவங்க பார்க்கவே இல்லை. இவங்கள்ட்ட இருந்து நேபுகாத் நேச்சருடைய ஸ்பிரிட் தான்ன்றதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க செய்கிறவர். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் அவருடைய பாடி நீங்க, அவருடைய சரீரம் நீங்க, அவருடைய அவயம் நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. எல்லா துறைகளிலையும், எல்லா வாழ்வின் முறைகளிலையும், எல்லா நிகழ்ச்சிகளையும், சின்ன ஒரு டிராமா போட்டாலுமே வந்து அவார்டு வாங்கும். ஸ்கூல்ல ஒரு சின்ன டிராமா போட்டாலும் உன்னுடைய அவார்டு வாங்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை வெற்றி சிறக்க செய்வார். ஸ்தோத்திரம். ஒரு கவிதை சொன்னா கூட அதுல ஒரு வெற்றி கிடைக்கும்.
என்றால் நீ கிறிஸ்து இயேசுவினுடைய பாடி ஆஃப் கிரைஸ்டா இருக்கிற கிறிஸ்துவுக்குள் உனக்கு வெற்றி சிறக்க செய்வார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ காட், நீங்கள் எதை செய்தாலும் சரி, நீங்கள் அவருடைய சரீரமாக இருந்து நீங்கள் எதை செய்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து கொண்டு எதை செய்தாலும் சரி, ஆற்றல் மிக்கவரை உள்ளே வைத்துக் கொண்டு மண்ணை நீ கையில் எடுத்தாலும் சரி, அது பொன்னாக மாறும். உன்னை புக் எடுத்தாலும் சரி, அத்தனை மெமரி ஆகும். ஒரு சின்ன வேலையை கைப்பற்றாலும் சரி, அது பெரிய ஆற்றல் மிக்கதாக நவீனமான காரியங்களாக அது மாறும். ஏனென்றால் மகாபெரிய சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். அதற்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் வெற்றி செய்கிறவர். ஸ்தோத்திரம். வெற்றி எங்கே ஆரம்பிக்கிறார்? உங்களுக்குள் இருந்தான் ஆரம்பிக்கிறார். அப்போ நான் அவரோடு எவ்வளோ இணைந்து கொண்டு இருக்கிறேனோ 24 ஹவர்ஸும், செடி எப்படி ஒரு கிளையோடு 24 ஹவர்ஸும் இணைஞ்சிருக்கோ, வாழ்நாள் முழுவதும் இணைஞ்சிருக்கோ, அதுபோல் வாழ்நாள் முழுவதும் நான் எவ்வளவோ அவரோடு இணைந்து இருக்கிறேனோ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இணைந்திருக்கிறேன் என்று கண்டுபிடித்து விட்டால் எல்லா முறுமுறுப்பு, எல்லா பிரச்சனை, எல்லா தலைவலி, எல்லா அரக்கன், எல்லா கோலியாத்து, எல்லா லேகியோன் நீங்களே சமாதி கட்டிடுவீங்க. ஓகாட அரக்கன்கள் உலாவுகிற, லேகியோன்கள் உலாவுகிற ஒரு சுடுகாடா இல்லாதபடி உங்க வாழ்க்கை ஒரு தேவாலயமாக, தேவன் தங்குற ஒரு மடமாக, தேவன் தங்குற ஒரு ஜபாலயமாக வாழ்க்கையே மாறிடும். ஆண்டவரே, அந்த கோலியாத்தை அழி, இல்லை நீங்க தான் அழிக்கணும். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஒரே சரீரமாக்கி இருக்கிறார். எதுக்கு? நீ செய்யின்னு சொல்லி, நீ செய்யின்னு சொல்லி. நம்ம ஸ்தாபனத்தில் சுமார் 80 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தலைவர் இருந்தார். பிலிப், கட்டை பிலிப்புன்னு சொல்லுவாங்க. நான் அவரை பார்த்ததில்லை. அவர் இறந்து எப்படியுமே ஒரு 45 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் எங்கே போனாலுமே சபை ஆரம்பிப்பாராம். அவர் சிபிஎம்லேருந்து வந்தவர். அவர் பிரசங்கம் பண்ணால் சிபிஎம்லோனே அதை விட்டு வெளியே வந்துடுவானா. அப்படிப்பட்ட டேலண்ட் உள்ளவரும். அவர் திருச்சியில் முத சபை ஆரம்பிக்கிறார். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் கிங்ஸ்லின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் இறந்துட்டார். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல ரைட்டர், நல்லா எழுதுவார். அவருக்கு வந்து கூட்டம் நடத்தி ஒரு 50 பேர் கொடுத்துட்டு போவாராம். ஒரு 3 மாதம் கழித்து 5 பேர் இருப்பாங்களாம். அவர் கோபத்தோடு சொல்லுவாராம், ஏய் கிங்ஸ்லி, நான் உனக்கு கல்யாணம் தாண்டா கட்டி கொடுக்கணும், பிள்ளை மாட நான் பெற்று கொடுக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது உனக்கு நான் 50 பேர் 100 பேரை நான் மீட்டிங் போட்டு உனக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். பிள்ளையை காப்பாற்ற தெரியலையாடா உனக்கு அப்படின்ட்டு போவாராம். அப்படின்னா என்ன? நீ தான் அதை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்கணும், நீ தான் வெற்றி நட போடணும். உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் தான் கோலியாத்தையும் நீங்கள் தான் லேகியனையும் அழிக்கணும். அவன் எங்கே இருக்கிறான்? கேட்டுக்கு வெளியவா? முருங்கை மரத்துலையா? நம்மகிட்ட ஒரு ஆள் இருந்தார். வீடு வீடாக போய் முருங்கை மரத்தில் பேய் இருக்கும் பாரு, பலா மரத்தில் தொங்குதும் பாரு. ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் நெய்வேலியில். எங்கே போனாலும் சரி பேய் இருக்குது பிசாசுக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாம் பயந்து அண்ணனை கூப்பிடு, அண்ணனை கூப்பிடு, அண்ணனை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. நீங்கிட்ட கண்ணை மூடிட்டு எங்கேயாவது போய் பேய் இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் அடங்கிடுவார். நீங்கள் படுத்துருக்கிற கட்டில் பேய் இருக்காரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் தூங்கவே மாட்டார். ஏம்மா ஏம்மா ஏம்மான்னு சொல்லி குளிர் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டாவே உங்களுக்கு அலர்ஜி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்கு தானாகவே உள்ளான பயம் வந்துடுது. நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி பயப்படுற? 1000 பேர் சொல்லட்டுமே, சூனியம் இருக்குது, ஏவல் இருக்குது, சாத்தான் வாரான், மரத்தில் தொங்குறான், வீட்டுக்கு பின்னால் இருக்கிறான், சுற்றி சுற்றி வரான், கத்தர் காட்டுறாரு. நீயே ஒரு சாத்தான். எனக்கு இப்போ உன்னை சாத்தானா காட்டுறான். நான் யார் தெரியுமா? நான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் இயேசுவின் சரீரமாக இருக்கிறேன். நான் அவருடைய அவயமாக இருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறாரு. ஆற்றல் மிக்கவர் எனக்குள் இருக்கும் பொழுது கோலியாத் எப்படி வருவான்? இது சுடுகாடு அல்ல, பிரைஸ் காட். இது பரியல் கிரவுண்ட் அல்ல. சாத்தான் நுழைவதற்கு, பேய்கள் உலாய் வருவதற்கு. ஐ ஆம் எ டெம்பிள். நான் தேவாலயமாக இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்ற சாத்தான்கிட்ட சொல்லி அனுப்புங்க. சொல்றவன் தான் ஒரு பெரிய சாத்தானா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல கவனிங்க, நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன்.
நீங்கள் தான் கோலியத்தை அழிக்க வேண்டும். அதுக்கு ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி பேசி எப்போ ஜப கூட்டம் வைப்போம், எப்படி கட்டுவோம். அவரும் அந்த உபவாசம் போட்டு கட்டுறேன் பாரு. மாமியாராவையை கட்டுறேன், புருஷாவையை கட்டுறேன், பொண்டாட்டியாவையை கட்டுறேன், பக்கத்து வீட்டாவையை கட்டுறேன், எதிர் வீட்டாவையை கட்டுறேன். லாஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் தலைமையில் கை வச்சு ஓம் வாயை கட்டுறேன் அப்படின்னு அவரை கட்டி விட்டுறணும். கதிராமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி அழிப்பதில்லை. பிரச்சனை உங்களுக்குள்ள தான், பிரச்சனை தீர்க்கிறவரும் உங்களுக்குள்ள தான். இதற்கு யாரும் உதவி செய்ய முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யூ ஆர் ஆல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து இருக்கிறீர்கள், அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள். உங்கள் முறுமுறுப்பின் ஆவியை நீங்கள் விரட்டுங்க, உங்களுடைய பிடிவாத ஆவியை நீங்கள் விரட்டுங்க. படிக்க முடியாமல் தடை செய்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை நீங்கள் விரட்டுங்க. முன்னேற முடியாமல் எதையாவது சொல்லிக்கொண்டு சோம்பேறியா இருக்கிற உன் வாழ்க்கையை நீ விரட்டு. உனக்குள்ள இருக்கிறத நீ விரட்டு. உன்னுடைய கெட்ட எண்ணங்களை நீ விரட்டு. உன் கெட்ட சுபாவங்களை நீ விரட்டு. உனக்குள்ள இருக்கிற பொறாமை ஆவிகளை நீ விரட்டு. அடுத்தவங்களை கேவலமாக நினைக்கிற அந்த பேட்டில் கிரவுண்டில் இருக்கிற அந்த பிரைஸ் கோலியாத்தை நீ விரட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஓடியே போவான். ஸ்தோத்திரம். இயேசு சீசரிடம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவன் பிசாசாக இருக்கிறான். எப்படி? யோவான் 6:70 நினைக்கிறேன். அந்த பகுதியை படித்தாலே பயமாக இருக்குது. உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு அம்மா பிசாசாக இருக்கிறாங்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருத்தரை பார்த்து லாஸ்ட்டில் கை கொடுக்காமே போயிடுவீங்க. ஏன்னா கை கொடுத்தா பிசாசை நம்மகிட்ட வந்துடும் சொல்லி இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற பிரைஸ்கா 5 கதவு வழியாக 5 பேரும் போயிடுவீங்க. அதுக்கு போகிறதுக்கு நான் இந்த பக்கம் 2 கதவு, அங்கே 2 கதவு, அங்கே ஒரு கதவு இருக்குது, மேலே ஒரு 5 கதவு இருக்குது. சிலர் ஏணி போட்டு மேலேறி அந்த பக்கமாக போயிடுவாங்க. அந்த வழியாக போயிடலாம் சொல்லி ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசாக இருக்கிறான். ஒன்று யூதாஸ், இன்னொன்று பிசாஸ். உங்களுக்குள் 2 மனிதன் இருக்கிறான். ஒன்று மாமிச மனமுடையவன், பழைய மனிதன். மற்றொன்று ஆவியான உள்ளான மனிதன். உங்களுக்குள்ள ஒரு பிசாஸ் இருக்கிறான். ஆம், உண்மை. உங்களுக்குள்ள ஒரு பழைய மனிதன், பிரைஸ் காட். இன்னொன்று உங்கள் ஆள் மனதுக்குள் இருக்கிற ஆவியின் மனிதன், புது சிருஷ்டிப்பின் மனிதன். உங்களுக்குள்ள எந்த மனிதன் செயல்படுகிறானோ அதுதான் உங்களுடைய விதி, உங்கள் வாழ்க்கை நடைமுறை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ஒருவன் தான் அதிகமாக வேலை செய்வான். அவன் யார் என்றால் பிசாசு, வீழ்ச்சி அடைய செய்த அந்த பழைய மனிதன், பிசாசால் வீழ்ந்து போன அந்த பழைய மனிதன், சர்ப்பத்தின் இயல் கொண்ட மனிதன். இவன் தான் அதிகமாக வேலை செய்வான். ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு மனிதன் உங்களுக்குள் இருக்கிறான். அவன் தான் ஆவியின் மனிதன். ஸ்தோத்திரம்டா. அந்த மனிதனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இணைந்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு பிசாசு இருக்க முடியாது, அங்கு யுத்தம் இருக்க முடியாது. அங்கே நோ வார். அது பேட்டில் கிரவுண்ட் இல்லை, அது டெம்பிள், அது தேவாலயம். அந்த ஆலயம் நீங்கள் தான். ஆவியின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய இதயம் ஒரு யுத்த மைதானம். அந்த மைதானத்திற்குள்ளே கோலியாத்தும் லேகியோனும் உலாவிக் கொண்டு வருகிறான். உள்ளேயே யுத்தத்தையும் பிரணப்படுத்துகிறான். உள்ளேயே இருந்து பழைய மனிதனாகிய அவன் வாழ்க்கை முழுவதும் தோல்வியடை செய்து கொண்டிருக்கிறான். அவன் சிலுவையிலே அறையப்பட்டவன். அவன் செத்து போனவனாக ஒவ்வொருவரும் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்குள்ளேயே நடக்கிற யுத்தத்திற்கு காரணமாக இருக்கிற பழைய மனிதனை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறதை நான் காண்கிறேன் என்று அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஒரு சுடுகாடு அல்ல, நான் ஒரு பரியல் கிரவுண்ட் அல்ல ஆண்டவர். டெவில்களும் லேகியோன்களும் உலாவி வருவதற்கு ஐ ஆம் எ டெம்பிள் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஆலயம். நான் ஒரு தேவனுடைய ஆலயம். நான் ஒரு தேவனுடைய ஆலயம். நான் அவரோடு ஒரே மாமிசமாய் ஒரே சரீரமாய் பிணைந்து பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு நாங்கள் ஒரே தேவனோடு ஒரே ஆவியாக இருக்கிறேன் என்ற தெளிவை எல்லாருக்கும் தாங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல சோம்பேறித்தனம் இல்லை,
அந்த இடத்துல நோய் பெருக்கம் இல்லை, அந்த இடத்துல சாபம் இல்லை, அந்த இடத்துல தரித்திரம் இல்லை, அந்த இடத்துல அறிவின்மை இல்லை, அந்த இடத்துல ஞான குறைச்சல் இல்லை, அந்த இடத்துல ஆண்டவரே தரித்திரம் என்ற பிசாசு இல்லை, அந்த இடத்துல நஷ்டத்தை கொடுக்கிற கோலியாத்து இல்லை, அந்த இடத்துல மரண பயத்தை கொடுக்கிற கோலியாத்து இல்லை, இல்ல தன்னையே காயப்படுத்துகிற லேகியன் உள்ள இல்லை. அவனை கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே சில் அறியப்பட்டவனாக இருக்கிறான். எங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, புது சிருஷ்டி இருக்கிறது, புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன் என்ற வெற்றி வாழ்க்கை இந்த ஜெபத்தில் வந்தவர்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, the secret of prayer, ஜெபத்துடைய ரகசியத்தை அறிந்து இந்த மக்கள் செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல்.